பஹத் பாசலுக்காக செக் போஸ்ட்டை உடைச்சிருந்த நஸ்ரியா. சினிமாவில் என்ட்ரி ஆனதுல இருந்தே ஹீரோக்களோட அதிக நெருக்கமாக நடிக்க மாட்டேன், கணுக்கால் கவர்ச்சியை கூட காட்ட மாட்டேன்னு ஏகத்துக்கும் கண்டிஷன் போட்டு நடித்தவங்க நஸ்ரியா. அப்படிப்பட்ட அவங்க கிட்ட தான் தொப்புள் காட்டணும்னு டைரக்டர் சர்குணம் கேட்க போக அப்படின்னா படத்திலிருந்தே விலகிக்கிறேன்னு பின்வாங்கினாங்க. ஆனால் பின்னாடி அதை பற்றி அவங்க கிட்ட கேட்காத சர்குணம் அவங்களுக்கு தெரியாமலேயே காட்சிகளாக்குனாரு. படத்தில் அது நஸ்ரியாவோட தொப்புள் மாதிரி சித்தரிக்கப்பட்டுச்சு. இதை அடுத்து கமிஷனர் அலுவலகம் வரை போனதுனால டோட்டல் கோலிவுட்டே நஸ்ரியாவை நிராகரிச்சுது. அதனால ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கியிருந்த படங்கள்ல நடிச்சிட்டு வந்தவங்க இந்த மரியாதையோடு வெளியேறிடுவோன்னு பஹத் பாசில திருமணம் செஞ்சுக்க முடிவெடுத்துட்டாங்க. இந்த நிலையில இப்ப பஹத்தோட பெங்களூர் டைஸ்ன்ற படத்துல நடிச்சிட்டு வரும் நஸ்ரியா அடுத்து மணிரத்னம் என்ற ஒரு படத்துலயும் நடிக்க இருக்காங்க. காதலை மையப்படுத்தி உருவாகும் இந்த படத்துல அதிக நெருக்கமான காட்சிகளும் இருக்கான். இது பத்தி நஸ்ரியா கிட்ட தெரிவிச்ச போது முதல்ல தயங்கினவங்க பின்னாடி பஹத் தன்னோட வருங்கால கணவர்ன்றதுனால அவரோட நடிக்க செக் போஸ்ட் எதுக்குன்னு அதை உடைச்சிட்டு நடிக்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்களாம்.